வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் ஈவே ராமசாமி பற்றி சீமான் சொன்ன கருத்தை தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். சீமான் சமீபத்தில் ஒரு பேட்டியில் ஈவே ராமசாமி உடல் இச்சை ஏற்பட்டால் மகளுடனோ தாயுடனோ சகோதரியுடனோ உடலுறவு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை எழுதியிருக்காரு அப்படின்னு பேசிட்டார். உடனே இந்த தீக்க குரூப்பில் அதோட ஆதாரத்தை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் மேலே கிட்டத்தட்ட 60 பேர் வழக்கு கொடுத்துருக்காங்க. ஈவே ராமசாமி எழுதினாரோ இல்லையோ, ஆனால் நிஜ வாழ்க்கையிலே அவர் செஞ்சு காமிச்சிருக்காரு. அதுக்கு உதாரணம் தான் மணியம்மை அப்படிங்கிற வளர்ப்பு மகளையே திருமணம் செஞ்சுக்கிட்டது. இப்போ இந்த மணியம்மை எப்படி ஈவே ராமசாமிக்கு பொண்டாட்டி ஆனாங்க அப்படின்னா, மணியம்மையோட அப்பா பேர் கனக சபாபதின்னு நினைக்கிறேன், கனகசபை. இவர் ஈவே ராமசாமிக்கு கடிதம் எழுதுறார். அப்போ உங்களுடைய உடல் நலத்தை பார்த்துக்கங்க அப்படின்னு பொதுவாக எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா, உடம்பை பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி. இவர் ஈவே ராமசாமிக்கு உங்களுடைய உடல் நலத்தை பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி கடிதம் எழுதியிருக்கார். அதுக்கு ஈவே ராமசாமி என்ன சொன்னாராம், எல்லாரும் இதே மாதிரி தான் கடிதம் எழுதுறாங்க, ஆனால் யாருமே என் பக்கத்தில் இருந்து எனக்கு உடல் நலத்தை கவனிச்சிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே கனகசபை என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த முட்டாப்பைய மணியம்மையோட அப்பங்காரன், அந்த முட்டாப்பைய என்ன பண்ணிட்டான்னா, தன்னுடைய மகளை ஈவே ராமசாமி அப்படிங்கிற அந்த கிழவனை பார்த்துக்கிறதுக்கு கூட்டிகிட்டு விட்டானான். என்னடா இவ்வளோ அநாகரிகமாக அவன் இவன் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அப்படி நீங்கள் நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அப்போ இந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான மணியம்மையோட திருமணத்துக்கும் ஈவே ராமசாமியோட திருமணத்துக்கும் காரணம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெத்த அப்பனான கனகசபை தான் காரணமாக இருந்திருக்கான். அதுக்கு பிறகு கனகசபை இறந்ததும் மணியம்மை ஈவே ராமசாமியோட வாரிசாகி மணியம்மைக்கு ஈவே ராவோட எல்லா சொத்துக்களும் வந்துருச்சு. மணியம்மை கிட்ட ஈவே ராமசாமியோட சொத்துக்கள்லாம் வந்ததுனால தான் தீகா வீரமணி மணியம்மையோட ரொம்ப க்ளோஸாக தகாத உறவில் இருந்து, நான் திருப்பியும் சொல்கிறேன், இதுக்காக ஏன் மேலே வழக்கு போட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. மணியம்மைக்கும் தீகா வீரமணிக்கும் தகாத உறவு இருந்திருக்கு அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தந்தி ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, திராவிடர் கழகம் அலுவலகம் வேப்பேரியில் கமிஷன் ஆஃபீஸ் எதிர்க்க மணியம்மையோட சிலையை தீகா வீரமணி பார்த்து ரசிச்சிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய கண் பார்வைக்கு எதிரையே மணியம்மைக்கு சிலையை நிறுவியிருக்கான். இன்னும் கூட சில பேர் இந்த வலதுசாரி சிந்தனையாளர்கள்லாம் ரொம்ப ஆபாசமாக சொல்லுவாங்க. நான் அதை இங்கே பதிவிட விரும்பலை, அது ரொம்ப அநாகரிகமாக இருக்கும். ஆனால் உண்மை, மணியம்மைக்கும் தீகா வீரமணிக்கும் ஒரு தவறான ஒரு உறவு இருந்தது உண்மை. இப்போ விஷயத்துக்கு வர்றேன். தன்னுடைய வளர்ப்பு மகளான மணியம்மையை 70 வயசுக்கு மேலே ஈவே ராமசாமி திருமணம் பண்ணதுனால இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சான்று வேணும்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. இதை வேற நீதிபதி வேற சீமானுக்கு எச்சரிக்கை விட்டுருக்கார், பொய்யான கருத்துக்களை சொல்லக்கூடாது. நீதிபதியை விமர்சனம் பண்ணால் அது தவறு. ஆனால் நான் இந்த இடத்துல நீதிபதியை விமர்சனம் செய்ய தான் செய்வேன். நீதிபதி முதல்ல ஈவே ராமசாமியோட ஹிஸ்ட்ரியெலாம் உட்காந்து நல்லா படிச்சுட்டு, நல்லா தெளிவாக விளக்கெல்லாம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு பிறகு சீமான் பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சீமானுக்கு தண்டனை கொடுக்கலாம். நான் சீமானோட அபிமானிலாம் கிடையாதுங்க. ஈவே ராமசாமி விஷயத்தில் சீமானுக்கு நான் 100% என்ன சொல்கிறது, அவருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் எல்லாருமே ஆதரவு கொடுப்போம். அதே போல் வால்காவிலிருந்து கங்கா வரை அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் சாங்கிர்த்தியாயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராமணர், அவர் முதல்ல பிராமணராக பூணூல் போட்ட பிராமணராக இருந்தவர். அப்புறம் கடைசி கட்டத்தில் தன்னோட பூணூலை கழட்டிட்டு முழுசாக கம்யூனிஸ்டாக மாறிட்டார் அப்படின்னு இந்த தீக்காக்காரனுங்களாம் ரொம்ப புகழ்வாங்க. இந்த ராகுல் சாங்கிர்த்தியாயன் தன்னுடைய வால்காவிலிருந்து கங்கா வரை அப்படின்ற புத்தகத்தில் என்ன எழுதியிருக்காப்புல அப்படின்னா, தாய் சமூகம் ஃபஸ்ட்டு அத்தியாயமே அதுதான். முதல் அத்தியாயத்திலே தாய் சமூகத்தை பற்றி பேசியிருக்காரு. இந்த தாய் சமூகத்தில் ஒரு தாய்க்கு 4-5 ஆண் குழந்தைகள் இருக்கும். அந்த ஆண் குழந்தைகள் அந்த தாயோட
உறவில் இருக்கிற மாதிரி அந்த முதல் சாப்டரே முதல் அத்தியாயமே இருக்கும். அப்போ தீகா கம்யூனிஸ்ட் இவங்களோட சித்தாந்தத்தை படித்தாலே தாயுடன் மகன்கள் உறவில் இருக்கிற மாதிரியும் ஈவே ராமசாமி மகளையே திருமணம் வளர்ப்பு மகளையே திருமணம் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதை பேஸ் பண்ணி வந்து சான்று வேணும் சொல்லி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. எனக்கு இதுக்கு மேலே நீதிபதிக்கு வந்து வாழைப்பழத்தை உரித்து வாயில் ஊட்டி வேணுமான்னு நான் கேட்குறேன். இந்த கேள்வியை நான் வேற யாரையும் பார்த்து கேட்கல. சுபை வீரபாண்டியனையோ அல்லது கொளத்தூர் மணியோ அல்லது தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த அவர் யார் கோவை ராமகிருஷ்ணனையோ தீகா வீரமணியோ பார்த்து கேட்கல. வாழைப்பழத்தை உரித்து இதுக்கு மேலே ஒரு நீதிபதிக்கு ஊட்டி விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதியை பார்த்து தான் நான் கேள்வி எழுப்புறேன். அதே போல் ஈவே ராமசாமிக்கு 70 வயசுக்கு மேலே ஒரு துணை தேவைப்படுது. அதனால தான் அவர் வந்து மணியம்மையை கல்யாணம் பண்ணிட்டாரு. எப்படி வந்து சரி அது கூட தொலைஞ்சு போட்டு விடுங்க. எப்படி வந்து 70 வயசுக்கு மேலே யாசர் அராஃபத்தும் நெல்சன் மண்டேலாவுக்கு வந்து கடைசி காலத்தில் திருமணம் ஆகும்போது 80 வயசு, யாசர் அராஃபத்துக்கு வந்து 70 வயசுக்கு மேலே அப்படின்னு முட்டு கொடுத்து போட்டிருக்காங்க. யாசர் அராஃபத் ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி. அதே போல் நெல்சன் மண்டேலா தன்னுடைய நாட்டுக்காக கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் வந்து சிறையில் இருந்திருக்காரு. யாசர் அராஃபத்தோடையும் நெல்சன் மண்டேலாவோடையும் போயும் வெட்டி பயலான ஈவே ராமசாமியை சேர்க்கலாமா? ஈவே ராமசாமி அப்படி என்னத்தை சரி ஏதாவது கெட்ட வார்த்தை சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் என்னை தப்பாக எடுத்துப்பீங்க. ஈவே ராமசாமி அப்படி என்னத்தை கலட்டிட்டாரு, அப்படி என்ன ஆணியை பிடுங்கிட்டாருன்னு ஈவே ராமசாமிக்கு 70 வயசுக்கு மேலே ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிங்க. இதில் வேறு யாரை உதைக்கணும் அப்படின்னா, எனக்கு இந்த ராஜகோபாலாச்சாரினா ரொம்ப பிடிக்கும். மூதறிஞர் ராஜகோபாலாச்சாரியை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவரும் இந்த தவறுக்கு முக்கியமான ஒரு காரணகர்த்தாவாக இருந்திருக்கிறாரு. அதனால் சீமான் சொன்னதில் 100% உண்மை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாருமே சீமானுக்கு ஆதரவாக இருப்போம். சவுக்கு சங்கரை அங்கங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்து காலி பண்ண மாதிரி சீமானையும் காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சா இந்த விஷயத்தில் விட்டு கொடுக்க மாட்டோம். எந்த விஷயத்தில்? ஈவே ராமசாமி விஷயத்தில் நாங்கள் கட்டாயமாக விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். திருஞான சம்பந்தர் மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகிறாரு. அங்கே சிவனேச செட்டியாரோட மகள் பூம்பாவாய் இவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. இவங்களோட சாம்பலை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்காங்க, ஒரு பானையில் வச்சுருக்காங்க. அங்கே திருஞான சம்பந்தர் போனதும் சிவனேச செட்டியார் வந்து என்னோட மகள் இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாம்பலை காட்டுறாரு. திருஞான சம்பந்தர் அந்த பூம்பாவாய் அப்படிங்கிற பெண்ணை வந்து சாம்பல்லேருந்து உயிர்ப்பிக்கிறார். உடனே சிவனேச செட்டியார் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய மகளை வந்து நீங்கள் உயிர்ப்பிச்சதுக்காக என்னுடைய மகளை நீங்கள் திருமணம் பண்ணிக்கங்க அப்படின்றார். அதுக்கு திருஞான சம்பந்தர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ உங்கள் மகளுக்கு நான் உயிர் கொடுத்தேனோ அப்போவே உங்கள் மக வந்து எனக்கு மகளாயிட்டா. ஏன்னா உயிரை கொடுத்ததால் ஒரு தந்தைக்குரிய ஸ்தானத்துக்கு நான் வந்துட்டேன். அதனால் என்னால் உங்கள் மகளை வந்து திருமணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொன்ன திருஞான சம்பந்தர் பெரியாரா அல்லது ஐயோ 70 வயசுக்கு மேலே நான் ஒத்தையில் கிடக்கனே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, என்னை பார்த்துக்க யாரும் ஆளே இல்லையே, சின்ன வயசாக ஒரு பொண்ணு எனக்கு கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மணியம்மையோட வாழ்க்கையை சீரழித்த காம கொடூரனான ஈவே ராமசாமி பெரியாரா அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.